ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மேட்சுக்கான அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில பேர்லாம் கார்டுலுக்கு இவங்க மேலே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நல்ல மேட்சஸாக நம்ம வந்து கவர் பண்ணி விளையாடுறப்ப தான் ஒரு வின்னிங்ஸ்ன்றதை நம்ம எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ நம்ம மொத்தமாக ஏதோ ஒரு மேட்ச்சில் வந்து விளையாடுறப்போ லீடர் போர்டெலாம் பாருங்கள் லெஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மணி வந்து லாஸ் பண்ணிடுவோம். அதனால தான் நான் தெரிஞ்ச மேட்சஸ் மட்டும் கவர் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ ஜாஸ் பட்லர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 400 இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் 250வது T20 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பாருங்க ரோஹித் சர்மா வந்து 150வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த மேட்ச் தான் வந்து கேப்டன் வருவார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சை வந்து அடிச்சு கேப்டனாக வந்துட்டாரு. அதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட்டாக விளையாட இந்திய மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா கோலி மட்டும் மொட்டை போடாமல் இருந்திருந்தால் உண்மையிலே நல்ல ஒரு ரேங்க் வந்திருக்கும் நம்ம டீம். அந்த இடத்துல கோலிக்கு பதிலாக சர்மா வச்சிருந்தா போதும், நல்ல ரேங்க் வந்திருக்கும் நம்ம டீம். ஏன்னா ஆல்மோஸ்ட் மீதி பிளேயர்லாம் கரெக்டாக விளையாடிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இன்னைக்கு மேட்ச்சில் வந்து நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் அந்த 6 பிளேயரில் வந்து நீங்கள் கை வச்சு தான் ஆகும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா பக்கம் பார்த்துடலாம். இந்தியா பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாண்டியா தான் இருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பும்ரா இருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிஷப் பண்ட் இருக்காரு, சரிங்களா? ஸோ இங்கிலாந்து பக்கம் பாருங்கள் பட்லர் இருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆதில் ரஷீத் இருக்காரு. அடுத்து பிலிப் சால்ட் இருக்காரு, சரிங்களா? அது டோட்டலாக நமக்கு இந்த 6 பேர் கிடச்சிருக்காங்க. பார்க்க வந்து எல்லாருமே பக்கா ப்ரோ பிளேயர் மாதிரி இருப்பாங்க. நமக்கும் நம்ம ஆப்போனட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டை வந்து இவங்க தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கண்டுபிடிச்சதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவில் நம்ம கை வச்சு தான் ஆகணும். நான் யார் யார் மாதிரிலாம் வைக்கிறேன்றதை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேரில் பாண்டியா இல்லை பட்லர் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி நான் கெஸ் பண்ணேன். அதனால இன்னைக்கு வந்து நான் யாரை ட்ராப் பண்ணுறேன் பாண்டியா வந்து ட்ராப் பண்ணி வச்சிருங்களா? எனக்கு வந்து பட்லர் வேணும். பட்லர் 4வது இன்னிங்ஸ் ஆடுறாரு, அதனால நான் பட்லர் எடுத்துக்கிறேன். அதனால வந்து பாண்டியாவை ட்ராப் பண்ணிருச்சிங்களா? ஒருவேளை உங்களுக்கு பாண்டியா வந்து ப்ரையாரிட்டி, பாண்டியா நான் வச்சு தருவேன் என் டீமில் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டீமில் பட்லர் கட் பண்ணிக்க, சரிங்களா? ஸோ என்னோட டீமில் வந்து பட்லர் இருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதில் ராஜித் வந்து ட்ரா பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகனா இப்போ நம்ம இந்தியாவோட டாப் ஆர்டர் பக்கம் நம்ம ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கட் பண்ணிடுறோம். ஸோ மிடில் வந்து இவ்வளோ தான் பவுல் பண்ணுவார். மிடில் ஆர்டர் விளையாடுற மாதிரி டீம் செட் பண்ணுறதுனால ஆதில் ராஜித் மாதிரி ரிஸ்க் கேட்குறேன், பாண்டியா மாதிரி ரிஸ்க் எடுத்துறேன். உங்களுக்கு எப்பவுமே கொடுக்குற மாதிரி பும்ரா, பட்லர், சால்ட்டு, ரிஷப் பண்ணிட்டு, சரிங்களா? சால்ட் வந்து 250 T20 மேட்ச் இருக்கட்டும், சரிங்களா? ஆனால் வெட்லும் சரி வெனிலும் சரி அவரேஜ் எடுத்து போகிறதா இருக்குது. ஸோ 250 மேட்ச்ன்றதுனால மட்டும் இவரை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலாம் நீ ட்ராப் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு நல்லா தாங்க இருக்குது ஆவரேஜ், நல்லாவே விளையாடிட்டு இருக்காரு சீசனில், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் யூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷனில் யாருக்கான்னு சொல்லி பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ்? 50-50 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் தான் 3 பேருமே வந்திருக்காங்க. ஸோ என்னோட டீமில் வந்து யாரும் இருக்காங்க, யாரும் டாப் ஆர்டர் சொல்லிடுறேன். ஹர்தீப் சிங் ட்ராப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ டாப் ஆர்டரில் வந்து பட்லர், பிலிப் சால்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஹர்தீப் சிங் தான் ஃபஸ்ட் ஓவர் போடுவார். ஸோ அவரால் விக்கெட் எடுக்க முடியாதுன்ற கெஸிங்கில் நான் ட்ராப் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் கெஸிங்கில் பிலிப் சால்ட்டோ இல்லை பட்லரோ யாராச்சும் ஃப்ளாப் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் இப்போ பட்லர்லாம் ட்ராப் பண்ணுற டீமில் வந்து நீங்கள் ஹர்தீப் சிங் வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் என்னோட டீமில் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் டீமில் மொயின் அலி, சாம் கரன் இவங்க 2 பேர் தான் லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து ரைட் ஹேண்ட் இருக்கிறதுனால அக்சர் பட்டேல் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் ஒரு 2-3 மேட்ச் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரல. அந்த ரீசனுக்காக அக்சர் பட்டேல் யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் எட்வர்டில் விளையாடின மேட்சும் சரி வென்யூலும் நல்ல ஆவரேஜ் தாங்க வச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவுக்கு நம்ம ஆப்ஷன் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீப்பரில் பாருங்க சால்ட் தான் வந்து வராரு. சாரி, ரிஷப் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷப் பண்ணிட்டு நம்ம பிக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி. கீப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இப்போ 2 டீம் விளையாடினப்போ இவங்க 3 பேருமே வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேருமே நான் வந்து பிக் பண்ணி வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கீப்பரில் வந்து யாராச்சும் ட்ராப் பண்ணுறவங்க ட்ராப் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு ஏரியா தான் 3மே திரும்பி அதே ட்ரீம் டீமில் உட்காருமான்னு ஒரு டவுட் தான். பட் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் 3 பேருமே. ஏன்னா ப்ரையாரிட்டி இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் இந்த மேட்ச்சு. பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லோ பர்சன்டேஜில் பாருங்கள் இந்தியா பக்கம் எப்பயுமே வந்து இவங்க 3 பேர் தான் இந்த சீசனில் அடிக்கடி திரும்ப இருக்காங்க பாருங்கள். ஜடேஜா, தூபே, அக்சர் பட்டேல் 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கிலாந்து பக்கம் டாப்லி இருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிவிங்ஸ்டனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சாம் கரன் இருக்காரு, சரிங்களா? ஸோ லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சாம் கரன், லிவிங்ஸ்டன் கரெக்டாக கிளிக் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கிலாந்து பக்கம். ஆனால் நான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரை எடுக்கலாம்னா அக்சர் பட்டேல் பிக் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லோ பர்சன்டேஜ்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்லி வந்து பிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 8-8 விளையாடுறப்போ 2 மேட்சுக்கும் கம்பல்சரி அந்த 2 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஜடேஜா வந்து ட்ராப் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 299 ஆடுறாரு ஜடேஜா இன்னிங்ஸு. இந்த மாதிரி வரவங்க எல்லாம் ஃப்ளாப் ஆகி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். 299 ஃப்ளாப் ஆகி நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதனால தான் ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்தாங்க. சப்போஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், சில சமயம் வந்து
தூபை மாதிரி பிளேயர்ஸ் வந்து டக்குன்னு முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. இவரெல்லாம் நீங்கள் தூபை யூஸ் பண்ணுறலாம் யூஸ் பண்ணி பாருங்க. நான்லாம் எடுக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு பவுலர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லீடர் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு கரெக்டாக பார்த்து விளையாடிக்காங்க, சரிங்களா? ஒருவேளை நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பிளேயர் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். யூனிவர்சல் டீம் வந்து இதுதான் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், யூனிவர்சல் கேப்டனா பாண்டியா தான் இருக்காரு, யூனிவர்சல் வைஸே வந்து பட்லர் இருக்காரு. ஸ்மால் லீக் ஆடுறவங்களாம் வந்து ட்ராப் பண்ணக்கூடாது எப்பவுமே. சிவிசியை உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ட்ராப் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஆப்னன் வந்து சும்மா ஒரு 30 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கேப்டன் வச்சு கொடுத்தனா கூட அந்த 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்லேயே வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டீமில் யாரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியா ட்ராப் பண்ணிட்டேன், ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ ரோஹித் சர்மா ஏன் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் 2 ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் சேமாக வரப்போ அதில் ஒரு ஆள் வந்து வெளியே போய் பார்த்துருக்கோம். ஸோ பட்லருக்கு பிளேயாரிட்டி கொடுத்ததுனால நான் வந்து சர்மா ட்ராப் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் பட்லர் ட்ராப் பண்ணுற டீமில் வந்து சர்மாவை யூஸ் பண்ணி பார்த்துக்கேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் ட்ராப் பண்ணுறேன், ஆடில் ரசிக் ட்ராப் பண்ணுறேன், சரிங்களா? டோட்டலாக நான் வந்து 4 பேர் மேலே ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ பட்லர், பிளிப்சால்ட்டு, ரிஷப் பண்ட், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு நான் 7 பேர் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நான் இந்த 7 பேரும் நான் மார்க் பண்ணிட்டேன். சரி, என்னோட ஆப்ஷனில் ரெக்கார்டு வைஸ் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன். குல்தீப் யாதவெல்லாம் வந்து ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பின்னாடி சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஓவராலாக என்னோட டீமில் யார் இருப்பாங்க சொல்லிடுறேன். கீப்பர் வந்து யாருமே கை வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கீப்பர் வந்து 3 பேருமே கொடுத்துறோம் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் வேணும், நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனில் சர்மா இருக்க மாதிரி, சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கிறேன், விராட் கோலி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ இருக்க மாட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரோக்கும் ட்ராப் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் பாண்டியா ட்ராப் பண்ணுறேன், மொயின் அலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் அக்சர் பட்டேல் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், மொயின் அலி ஏன் பிக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் டாப் ஆர்டரில் பிளிப்சால்ட்டு பட்லர் எடுத்துட்டேன், பேர்ஸ்டோ ஹாரி ப்ரோக்லாம் ட்ராப் பண்ணேன். இப்போ லிவிங்ஸ்டன் சாம் கரன் கூட எடுக்காதப்போ நம்ம மிடில் ஆர்டரில் வந்து சென்ட்ரல் வரதுனால நான் இவர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு மொயின் அலி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல யாரோ வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் பேர்ஸ்டோ, ஹாரி ப்ரோக்கு, லிவிங்ஸ்டன், சாம் கரன் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க, சரிங்களா? ஸோ அது ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ரொட்டேஷன் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்க அந்த மாதிரி வேணால் மாற்றி பார்த்துக்காங்க. இல்லை ஒரு அக்சர் பட்டேல் இப்படி அவங்க கூட மாற்றிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் மொயின் அலி, அக்சர் பட்டேல் மட்டும் இருப்பார், சாம் கரன், லிவிங்ஸ்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூபே கூட ட்ராப் பண்ணிடுங்க, ஜடேஜாவும் ட்ராப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பும்ரா இருப்பார். பும்ரா வந்து எக்கனாமிக்கெலாம் போட்டிருக்காரு. ப்ளஸ் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா பும்ராவை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சுக்கு ஒரு 8 விக்கெட்ன்ற விதம் எடுத்திருக்காரு. ப்ளஸ் எக்கனாமிக்கு பார்த்தீங்கன்னா 5 ரேஷியோவில் வந்து எடுத்திருக்காரு, சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி ஒரு ரன் அதிகமாக கொடுக்குறதில்ல ஒரு ஓவரில், அதனால எடுத்திருக்கேன். ஹர்தீப் சிங்கை ட்ராப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிளிப்சால்ட்டு பட்லருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்ததுனால ஹர்தீப் சிங்கை ட்ராப் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் டாப் ஆர்டர் ஒரு விக்கெட் விழும்னு கெஸ் பண்ணிங்கனாவே கண்ணை மூடிக்கிட்டு ஹர்தீப் சிங்கை யூஸ் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து குல்தீப் யாதவ் இருக்காரு. குல்தீப் யாதவ் பற்றி நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இப்போ 2 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் அப்படின்ற விதம் வந்து எடுத்திருக்காரு. அப்படின்னா மேட்ச்சுக்கு ஒரு 3 விக்கெட் விதம் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 197 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காருங்க இவர் ரெக்கார்டு. அதாவது ஒரு 3 விக்கெட் எடுத்தாருன்னா 200 விக்கெட் வந்து ரீச் பண்ணுவார், சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக ஒரு வயசே கூட யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஆடில் ராஜித் வந்து ட்ராப் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ச்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா ஆப்போசிட் டீமில் நான் வந்து சர்மாவை கட் பண்ணிட்டேன், அதனால வந்து ஆர்ச்சர் வச்சிருக்கேன். லாஸ்ட் மேட்ச் கூட பவுல் பண்ணாமல் போயிட்டாரு. ஸோ முக்கியமான மேட்ச்னால ஆர்ச்சருக்கு வந்து கொடுப்பாங்க ப்ரியாரிட்டி, அதனால எடுத்துட்டேன். ஜோர்டான் கூட ட்ராப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் வெட்லையும் சரி வென்யூலையும் சரி விக்கெட் எடுத்திருக்காருங்க. நான் தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். இது எவ்ரி ரிஸ்க் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜோர்டான் எடுத்துக்கோங்க. டாப்லி வந்து ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட்ன்ற விதம் எடுக்கிறதுனால நான் டாப்லிக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு டாப்லி இப்படி இல்லை, நீங்கள் சேஃபாக வேணுன்றங்க ஜோர்டன் வச்சு கூட மூவ் பண்ணிக்கலாம். ஜோர்டன் கூட லாஸ்ட் மேட்ச் ஹேட்ரிக் எடுத்திருந்தாரு. நீங்கள் ஜோர்டன் யூஸ் பண்ணுறவங்களால யூஸ் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்காக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு டீம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா அது வந்து ரெக்கார்டோட இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நான் ஷோ பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு யாராச்சும் வேண்டாம் நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா ட்ராப் பண்ணிக்காங்க. அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீம் இதுதான். நான் உங்களுக்கு தான் இந்த டீம் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 250 மேட்ச். இது யாரும் எதிர்பார்த்து மாட்டாங்க. ஏன் ப்ரோ இவ்வளோ ரிஸ்க்காக கொடுக்குற, ஃப்ளிப்சார்ட்லாம் வந்து ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக, இவரு போய் ஏன் ப்ரோ கேப்டன் கொடுக்குற அப்படின்னு கேட்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த செமிஃபைனல், ஃபைனல் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து நிறைய பிளேயர் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி பிளேயர்லாம் ஆட மாட்டாங்க. எதிர்பாராத ஒரு பிளேயர் வந்து பெருசாக அடிப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரிஸ்க்காக கொடுத்துருக்கேன். வெல்திப் அது வந்து ஆஸ் யூஸ்வல் ரெக்கார்டுன்றதால கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கேப்டன் மேலே டவுட்டாக இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகனா 199 மேட்ச் T20 வந்து இன்டர்நேஷனல் வந்து விளையாடுறாரு, சரிங்களா? ஸோ அடுத்த மேட்ச் 200. இப்போ ரோஹித் சர்மா மாதிரி ஒரு மேட்ச் முன்னாடி ஆடிட்டா பிரச்சனை. அதுக்காக தான் ரிசர்வ் பண்ணிட்டு வேணா நீங்கள் கேப்டன் பிடிக்காதான் ரிசர்வ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பிளேயர் வந்து நான் பாண்டியா ட்ராப் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பேருமே வந்து சேம் தான் வராங்க, சரிங்களா?
ஸோ இவர் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா அந்த 90% டீம் வந்து அடி வாங்கிடும். அதுக்காக தான் இவர் வந்து எட்வர்டில் இப்போ 14 மேட்ச்சுக்கு 14 விக்கெட் தாங்க எடுத்திருக்காரு பாண்டியாவை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஒரே ரீசன். 14 மேட்ச் இல்லைன்னா 14 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் வீதம் தான் எடுத்திருக்காரு. எட்வர்ட்லேருந்து ரன்னு வந்து பெருசாக அடிச்சது இல்லைங்க. ஸோ இவர் மாதிரி தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பாண்டியா பிடிக்கலன்னா நீங்கள் பாண்டியா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பட்லர் கூட ட்ராப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ மிஸ்டேக்னா அங்கே தான் மிஸ்டேக் ஆகும், சரிங்களா? ஸோ ஒருவேளை நம்ம எப்பவுமே நம்மளை ஏமாத்துற மாதிரி அக்சர் பட்டேலோ இல்லை மொயின் அலியோ இல்லை டாப்லியோ, மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த கோலி வேணா வருவார் தான் எதிர்பார்க்குறேன். கோலி தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். நான் திரும்ப நம்ம இவரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் மேட்ச் முட்டை போட்டு போயிட்டாரு. இந்த மேட்ச் ஏமாற்ற மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி ரிஸ்க்காக போகிறவங்க இந்த மாதிரி போடுவாங்க. ஒரு வேளை தப்புன்னு நடந்தால் இதுக்குள்ள தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. மீதி பிளேயர்லாம் வந்து வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பட்லர் வந்து 475 ரன் அடிச்சிருக்காருங்க இந்தியாவுக்கு எதிராக. ஒரே ஒரு 25 ரன் அடிச்ச போதும் 500 ரன் வந்து அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இதை ரீச் பண்ணுவார் எட்வர்ட்ல, சரிங்களா? ஸோ மீதி பிளேயர்லாம் மோஸ்ட்லி ரெக்கார்டு வைஸ் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் மொயின் அலி வேண்டாம்னா நீங்கள் ஜோர்டன் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை டாப்லி வேண்டாம்னா நீங்கள் ஜோர்டன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜோர்டன்லாம் நல்ல விக்கெட் தான் எடுத்துருக்கேன், நானே தான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு வேளை நீங்கள் சூரியகுமார் யாதவோ இல்லை கோலியோ யாரோ ஃப்ளாப் ஆகிட்டு நான் தூவி யூஸ் பண்ணி பாருனாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட டீம் வந்து தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது இந்த டீம் தான், சரியா? ஸோ வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி நாள் அப்படின்னு நினச்சிட்டு டீம் கிரியேட் பண்ணுங்க, சரிங்களா? அப்படி சொல்லக்கூடாது, நெகட்டிவாக பேசக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா மேட்ச் வந்து ஒன்று முடிய போகுது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ முயற்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.